ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். செகண்ட் கிரேட் டீச்சர் எஸ்ஜிடியினுடைய எக்ஸாம் எல்லாம் முடிவடைந்து தற்போது ஆசிரியர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க பணி நியமனத்திற்காக. இந்த சூழ்நிலையில் எஸ்ஜிடியினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு காத்திருக்கு. ஆசிரியர்கள் தொடர்ந்து அரசுக்கு தங்களுடைய கவனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், பல்வேறு கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அரசு ஒரு மிக மிக முக்கியமான முடிவெடுத்திருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்குது. அது என்னங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை ஏற்று எஸ்ஜிடியினுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. மிக முக்கியமான விஷயம், பட்ஜெட் கூட்டத்தொடரில் பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு அது விரக்தி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் மூலமாக முதல்வர் அவர்களுக்கு அந்த நியூஸ் போயிருக்கு. அதேமாதிரி தொடர்ச்சியாக ஆசிரியர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதாவது கலைஞர் அவர்களுடைய அந்த ஓட் பேங்க்கு, டீச்சர்ஸ் வச்சுருந்த ஓட் பேங்க்கை ஸ்டாலின் அவர்கள் தவற விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எச்சரிக்கை விடுக்கிற மாதிரி நிறைய நியூஸ் பேப்பரில் கூட பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே அந்த அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த உளவுத்துறை அவங்கக்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ ஆசிரியர்கள் கோரிக்கைகளை படிப்படியாக விதி 110 கீழே ஒவ்வொன்றா நாங்கள் நிறைவேற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா நியூஸ் பேப்பரில் கூட ஒரு செய்தி வந்தது. அதன் அடிப்படையில் எஸ்ஜிடியினுடைய வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்துருக்கிறதா தகவல்கள் வெளியாக இருக்குது. பட் அஃபிஷியலாக இன்னும் எதுவும் வெளிவரல. பட் எஸ்ஜிடியோட வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போது புதுசாக மறுபடியும் எஸ்ஜிடிக்கான போஸ்டிங்ஸ் விட்டுருக்காங்க 2025 நோட்டிஃபிகேஷனில். சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் சொன்னதை விடவும் வேக்கன்சி கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும்போது இன்னும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும். மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.